ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸில் செகண்ட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இது சீரீஸ் 1 டெஸ்ட் 2 யூனிட் 1லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் இது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்கியூஸ் மீ, இன் பாய்ஸ் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் ஜி. பாய்ஸ் மெத்தடே வந்து பார்த்தீங்கன்னா ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகே, இன் டிட்டர்மைனிங் ஜி, what is the primary advantage of using a fine quartz fiber instead of metal torsion wire அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா quartz fiber யூஸ் பண்ணியிருக்காங்க instead of metal torsion wire. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு டார்ஷன் வயர் இருக்குது, மெட்டல் டார்ஷன் வயர் பார்த்தீங்க அப்படின்னா அது கிளைமேட்டுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ட்விஸ்ட் ஆக அது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைன் ஃபைபராக நம்ம எடுக்கிறப்போ அது வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கிட்ட இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா குவார்ட்ஸ் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. குவார்ட்ஸ் ஃபைபர் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் அது ஓவர் கம் பண்ணி வருது. அப்போ இந்த பாயிண்ட் எதில் இருக்குன்னு பாருங்கள், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட்டா? இது கிடையாது. குவார்ட்ஸ் ஹேஸ் அன் எக்ஸப்ஷனலி ஸ்மால் ரீஸ்டோரிங் கப்பிள் பர் யூனிட் டெஸ்ட். இதுதான் முக்கியமான வார்த்தை. கப்பிள் பர் யூனிட் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அண்ட் இன்க்ரீசிங் சென்சிட்டிவிட்டி ஆல்சோ. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம். குவார்ட்ஸ் எலிமினேட்ஸ் அ நீட் ஃபார் அன் ஆப்டிக்கல் மிரர் ஸ்கேல், இது தேவையில்ல. நியூட்ரலைசஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஸ்பியர்ஸ், இதுவும் தேவையில்ல. ஓகே, நம்மளுக்கு கரெக்டான ஆப்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்மால் ரீஸ்டோரிங் கப்பிள் பர் யூனிட் டெஸ்ட் இருக்கிறனாலையும் அண்ட் இன்க்ரீசிங் த சென்சிட்டிவிட்டி, இந்த ஒரு அட்வான்டேஜ்னால தான் குவார்ட்ஸ் ஃபைபரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தடில். ஓகே ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, in a boys setup, the large sphere of mass m and a small sphere of mass m, பெரிய மாஸ் வந்து m, குட்டி மாஸ் வந்து குட்டி m னு வெச்சுக்கோங்க, are separated by a distance d. If the distance between their centers are halved during an adjustment, the deflecting gravitational force changes by a factor of அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? deflecting கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு போட்டு டிஃப்ளெக்டிங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/d ஸ்கொயர். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/d ஸ்கொயர்னு போடுறேன். இந்த ஃபார்முலா இருக்கு. ஓகே, இதில் பாருங்க, இன் பாய்ஸ் செட்டப் த லார்ஜ் ஸ்பியர் ஆஃப் மாஸ் m அண்ட் ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் மாஸ் m ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் d. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ் ஆர் half, டிஸ்டன்ஸ் வந்து half ஆச்சு அப்படின்னா d/2. ஓகே, இந்த d வந்து d/2 ஆச்சு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், அது ஃபேக்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ ஏன் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு gmm/r ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போது நான் வந்து இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டை நம்ம போடணும் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஃபார்முலா எப்படி இருந்திருக்கும்? எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mm/r ஸ்கொயர், இப்படி தான் இருந்திருக்கும். இந்த ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ நான் வந்து டீன்னு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வெறும் ஆர்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த டிங்கிற இடத்துல வேல்யூ வந்து half ஆச்சு அப்படின்னா d/2. ஓகே, d/2 த ஹோல் ஸ்கொயர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா f இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4/d ஸ்கொயர் அப்படின்னு வரும். 4/d ஸ்கொயர். ஸோ 4/d ஸ்கொயர்னா f இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4/d ஸ்கொயர்னா 4ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இங்கே இருக்குல்ல 4ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் பை ஃபேக்டர் ஆஃப் 4. ஓகே, அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். So the next question என்னன்னா, if the angular deflection of the torsion balances in Boy's experiment is measured using a lamp and scale arrangement placed at a distance d from the mirror and the scale deflection is x, the actual angular twist theta of the fiber is calculated as அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீட்டா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா tan of 2 theta which is equal to x/d. tan 2 theta is equal to x/d. இங்கே நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மால் ஆங்கிள், இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் ஆங்கிளில் இந்த ஃபார்முலா இப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போது tan
2 theta approximately equal to 2 theta. ஏன்னு பார்த்தீங்கன்னா tan 0 ஓட வேல்யூ வந்து 0 தான். இங்கே என்ன வருதோ அதே தான். ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆகாது. tan ஸ்மால் ஆங்கிளில், ஸ்மால் ஆங்கிள்ங்கிறது 0ங்கிறது ஸ்மால் ஆங்கிள் தானே. 90 டிகிரிங்கிறது உங்களுக்கு லார்ஜ், அதையும் தாண்டி உங்களுக்கு 2, அதாவது 180 டிகிரி, 360 எல்லாமே இருக்குது. 2π, 3π, 3π/2 எல்லாமே இருக்குது. பட் நம்மளுக்கு ஸ்மால் ஆங்கிள் கன்சிடர் பண்ணுறப்போ ஸ்மால் ஆங்கிளில் tan 0 is equal to 0 தான். அப்போது tan 2 theta approximately equal to 2 theta, which is equal to x/d. அப்போ 2 theta is equal to x/d அப்படின்னா theta is equal to x/2d. ஸோ இதான் ஆன்சர். இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். theta is equal to x/2d தான், இதுதான் ஆன்சர். ஓகே, ஏன் ஸ்மால் ஆங்கிளே கன்சிடர் பண்ணுறோன்னா லார்ஜ் ஆங்கிளில் போக போக நிறையா வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஆன்சரில். இதுக்கு அடுத்த ஆங்கிள் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ மினிமம் ஆங்கிளில் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்மால் ஆங்கிளே கன்சிடர் பண்ணுறோம். அதில் ஒரு சேஞ்ச் இல்லாமல் இருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் ஆங்கிளில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லையா, அதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சைட் அ யூனிஃபார்ம் thin hollow spherical shell of mass m and radius r, the gravitational field intensity E and EO, gravitational potential V at a distance, condition பார்த்துக்கோங்க, R less than capital R from the center R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல்லா இல்லை சாலிட் ஸ்பெரிக்கல் ஷெல்லா அப்படின்னு. ஹாலோ அப்படின்னா உள்ள மாசே இருக்காது, அப்படித்தானே. ஓட்டை ஹாலோ அப்படின்னா உள்ள மாசு இருக்காது, ஒரு பால் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்கும்ல குழந்தைங்க விளையாடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாசு இல்லாததா இருக்கும். இதே சாலிட் ஸ்பியர் அப்படின்னா கேரட் பால் ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த கேரட் பால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா வெயிட்டாக இருக்கும், அப்போ உள்ளே மாசு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ்லாம் எடுத்துக்கிறேன். E × 4πr² equal to minus 4π G mass enclosed. ஓகே, மாஸ் என்க்ளோஸ்ட் இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா தான். இதை நான் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும், ஏரியாலேருந்து அதுக்கடுத்து இன்டெகிரேட் பண்ணணும், டபுள் இன்டெகிரேஷன் இதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு சிம்பிளிஃபைடாக வேணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன் காஸ்லா. ஓகே, இப்போ மாஸ் என்க்ளோஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா இங்கே ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல். கண்டிஷன் என்ன, ஹாலோவாக இருக்கிறனால மாஸ் என்க்ளோஸ்டு 0. அப்போ என்ன ஆயிரும், E × 4πr² equal to இந்த எல்லா டேர்மும் 0 ஆயிரும். அப்போது E இன்டூ இது அப்படின்னா அப்போ ஈயோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் E வந்து 0 அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். E வந்து 0 அப்படின்னா 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம V கண்டுபிடிக்கணும், V கண்டுபிடிச்சாதான். ஓகே, ஸோ ஈயையும் வியையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஈயையும் வியையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா இதான். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா இதுதான். அப்போது E வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, 0ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ 0 is equal to minus dV/dr அப்படின்னு போட்டிங்கன்னா வியோட வேல்யூ என்ன ஆயிரும், கான்ஸ்டன்ட். வியோட வேல்யூ கான்ஸ்டன்ட்னா பொட்டன்ஷியலோட ஃபார்முலா -gm/r, -gm/r. ஓகே, ஒன்று கான்ஸ்டன்ட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி -gm/rன்னு உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஈயோட வேல்யூ 0 -gm/r, இதுதான் ஆன்சர். இங்கே இருக்கா, ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம ஏன் -gm/r அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஹாலோ அப்படிங்கிறப்போ சர்ஃபேஸில் தான் இருக்கும் பொட்டன்ஷியல் இல்லையா. ஸோ சர்ஃபேஸில் இருக்கணும்னா சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் அண்ட் இன் சென்ஸ் சர்ஃபேஸ் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்னென்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு -gm/r. இந்த காரணத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா B is equal to -gm/rன்னு நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா முன்னாடி பார்த்த மாதிரியே பட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா at the center of a uniform solid sphere. So condition, uniform solid sphere of mass m, radius r, the gravitational field intensity E and potential V are. சென்டர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சென்டரில் ஈயோட வேல்யூ என்ன, வியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஃபார்முலா நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம்ல அதே எடுத்துக்கலாம். பட் ஒரு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இது அங்கே வந்து மாஸ் என்க்ளோஸ்டு வந்து கிடையாது, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 0. இங்கே மாஸ் இருக்குது. ஸோ மாஸ் இருக்கிறப்போ
நம்ம டென்சிட்டியையும் மாஸையும் இணைக்கிற ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஆர் எல்ஸ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எனக்கு மாஸ் தான் வேணும் அப்படின்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி அப்படின்னு எழுதலாம். அப்போது மாஸ் வேணும், ஏன்னா அப்போ தான் நான் காஸ்லால் போட முடியும். அதுக்கு தான் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஏன்னா இங்கே நம்ம எடுத்துருக்கிறது ஸ்பியர் தானே. ஸ்பியருங்கிறப்ப 4/3 πr³ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இப்போ டென்சிட்டினா எகெயின் மாஸ் பை வால்யூம் போட்டிங்கன்னா மாஸுக்கு நான் எம்னு எடுத்துக்கிறேன். வால்யூம் அப்படிங்கிறப்போ 4/3 π இங்கே r³, 4/3 πr³. அந்த ஆரில் டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா, இது உள்ளே இருக்க அதாவது ரேடியஸில் டிஃப்ரென்ஸ் காட்டணும், ஏன்னா சாலிட் ஸ்பியர் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு? எம் r³/r³. இதுதான் மாஸ் நம்மளுக்கு. இப்போ நம்மளோட காஸ்லா எடுத்துக்கிறேன். காஸ்லாவில் 4 வராது, E into 4πr² equal to minus 4πg mass enclosed. இதான ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4πr² minus 4πg, இந்த மாஸ் என்க்ளோஸ்டுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். m r³/r³. ஓகே, m r³/r³. அதே மாதிரி இதில் என்னென்ன கேன்சல் ஆகும்? 4π கேன்சல் ஆயிரும். இங்கே r², இங்கே ஒரு r³ இருக்குது. இப்போ மீதி நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா E is equal to minus gm இருக்குது, ஒரு r வரும், டிவைடட் பை r³. இப்போ அட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து 0. ஆரோட வேல்யூ என்னென்னா 0. இப்போ சென்டர் ஆரோட வேல்யூ 0 அப்படிங்கிறப்போ அப்போது இந்த ஃபார்முலா என்ன ஆயிரும்? இங்கே 0 போட்டிங்கன்னா மைனஸ் gm 0/r³ அப்படிங்கிறப்போ 0. அப்போ இங்கேயும் ஈயோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, அப்போது ஈயோட வேல்யூ 0 அப்படின்னா பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. இங்கே ஈயோட வேல்யூ 2 0 கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சா தான் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ E0 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பொட்டன்ஷியல் ஓவர் த சர்ஃபேஸ் நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். பொட்டன்ஷியல் ஓவர், ஏன்னா பொட்டன்ஷியல் வெளியில் பொட்டன்ஷியல் உள்ள 2 கண்டிஷன் இருக்குது இதில், இப்படி தானே. மைனஸ் gm/r அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 2 இருக்குது. V of r சர்ஃபேஸு அப்புறம் உள்ள அப்படின்னு 2 கண்டிஷன் இருக்கும். ஓகே, E into dr prime அப்படின்னு எடுத்துக்கிறேன். E into dr prime. இது எதுக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா. எதுக்கு? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்காது இல்லையா, சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 2 பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த 2ல் 1 கண்டுபிடிக்கணும், அதனால. ஓகே, இப்போ நான் V of r எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இந்த V of r தான் இருக்குது, சின்ன V of r இல்லை. அப்போது V of r minus gm/r equal to minus of r. ஈயோட வேல்யூ என்ன வந்து கண்டுபிடிச்சிரும்? மைனஸ் gm/r³ கண்டுபிடிச்சிருப்பீங்க. r prime dr prime. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஈயோட வேல்யூ தான் நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோமே, ஏன் அதை ஈக்கு பதிலாக அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஈயோட வேல்யூ 0 தான் எப்போ ஒரு கண்டிஷன் ஆரோட வேல்யூ அட் சென்டர் ஆரோட வேல்யூ 0வாக இருந்தால் தான் ஈயோட வேல்யூ 0வாக இருக்கும். எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு ஈயோட வேல்யூ 0 ஆகலை. ஓகே, கண்டிஷன் அப்ளை பண்ணுறப்ப தான் 0ன்னு காட்டுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா E of r plus gm/r equal to, இதை நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆகும். gm/r³ இன்டகிரேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்துக்கிறேன். r to r, r prime dr prime. ஓகே,
இதை இன்டகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா gm by r which is equal to gm by r cube. இதை இன்டகிரேட் பண்ணால் r prime square divided by 2. லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். r prime square divided by 2. இது x power n dx, x power n plus 1 by n plus 1. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை தான் நம்ம யூஸ் பண்ணி இதை இன்டகிரேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ v of r plus gm by r equal to, இப்போ நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் gm by r cube அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2 இருக்குது பாருங்களேன், இந்த 2 நான் வெளியில் போட்டுக்கிறேன் 1/2 அப்படின்னு. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டோன்னா r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ v of r plus gm by r is equal to gm by r cube. இப்போ நான் இந்த டேர்ம் உள்ளே இருக்க, அதாவது வெளியில் இருக்க டேர்ம் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா என்ன வரும், 1/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி மைனஸ் gm by 2 r cube இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இப்படி வரும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த ஆர் கேன்சல் ஆகும். ஸோ இது நெக்ஸ்ட் என்னென்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது, b of r plus gm by r. நம்ம வந்து ஆரோட வேல்யூ வந்து 0, நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷனே அட் சென்டர் அப்படிங்கிறப்போ ஆரோட வேல்யூ 0. அப்போ இந்த மொத்த டேர்மோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ மறுபடியும் மீதி என்ன இருக்குது நம்மளுக்கு, மைனஸ் gm by 2, ஒரு ஆர் போயிடும். ஸோ 2r மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா v of r பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ v of r நான் இங்கிட்டு வச்சுக்கிறேன், மைனஸ் gm by 2r. இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா மைனஸ் gm by r. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம். எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஈஸி தான் சால்வ் பண்ணுறது. இது எப்படின்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை, gm by r வெளியில் எடுத்துக்கோங்க. ஓகே, மைனஸே சேர்த்து எடுத்துக்கோங்க. மைனஸ் எடுத்திங்கன்னா 1/2 ப்ளஸ் 1/1 மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே டிவிஷனில் எதுவுமே இல்லை இல்லையா, 1 மட்டும்தான் வரும். 1/2 ப்ளஸ் 1 gm by r வெளியில் எடுத்திங்கன்னா. ஓகே, மீதி நம்மளுக்கு என்ன வரும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் gm by r 3/2 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, v of r ஓட வேல்யூ என்னன்னா மைனஸ் gm by r இன்ட்டு 3/2, அல்லது இது என்ன சொல்லலாம், மைனஸ் 3gm by 2r இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். அதில் அப்போது e is equal to 0, v is equal to minus 3gm by 2r. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V. அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் Vயை பற்றி தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறப்போ அது என்ன மாதிரி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆப்ஷனை வச்சு நம்ம எழுதலாம். இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, SI யூனிட் இஸ் ஜூல் பர் கிலோகிராம். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபார் அட்ராக்டிவ் மாசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இட் அப்ரோச்சஸ் 0 as distance approaches infinity. அப்போ இதில் எது வந்து கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கிராவிடேஷன் பொட்டன்ஷியலில் இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட யூனிட் வந்து ஜூல் பர் கிலோகிராம், இதுவும் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ், இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். V of r is equal to minus gm by r அப்படிங்கிறப்போ மைனஸ் gm by rனா இந்த மைனஸுங்கிறதுனா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் சொல்லுது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ
இட் சீம்ஸ் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி இது ஃபார்முலாவும் நெகட்டிவ்ல தான் இருக்குது, இட்ஸ் நாட் பாசிட்டிவ். ஓகே, அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் ஆஃப் அட்ராக்டிவ் மாசஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ்னு வந்திருக்கணும். இட் அப்ரோச்சஸ் 0 as distance approaches infinity. எஸ், as distance approaches infinity அது வந்து 0 தான். அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. பட் இது வந்து செட் ஆகாது, சூட் ஆகாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் சூட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இஃப் த கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் அ சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் 0, அதாவது ஈயோட வேல்யூ 0னா, ஓகே, எவ்ரிவேர் வாட் கேன் யூ டெஃபினெட்லி கன்க்ளூட் அபவுட் த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி தெரியும் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் நிற்கிற ஃபார்முலா என்னன்னா dv by dr மைனஸ் dv by dr. அதை போடாம விட்டுறாதீங்க. மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dv by dr. இப்போ ஈயோட வேல்யூ 0 அப்படின்னா மைனஸ் dv by dr மட்டும்தான் இருக்கும். அப்போது பிங்கிறோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் எங்கே வந்திருக்கு? த பொட்டன்ஷியல் மஸ்ட் பி ஆல்வேஸ் 0. இது வராது. த பொட்டன்ஷியல் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ரீஜன். இது ஓகே. த பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் லீனியர்லி வித் டிஸ்டன்ஸ். இது இல்லை. ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர் எது? இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, so the next question. Next question என்னன்னா, two solid lead spheres of radius r, solid spheres, நல்லா கேட்டுக்கணும், solid spheres of radius r are placed in a direct contact with each other. The gravitational force of attraction F between them scales with the radius as. இப்போ gravitational force வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது, gravitational force ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். F is equal to G m1 m2 by r square. இது நம்ம ஃபார்முலா. F is equal to மைனஸ் G m1 m2 by r square. 2 மாஸ் இருக்கப்போ இந்த ஃபார்முலா நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாலே நீங்கள் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா F is directly proportional to m1 m2 by r square அப்படி சொல்லலாமா? ஓகே, இங்கே வந்து மாஸ் வந்து ரெண்டும் வெவ்வேறு மாஸ்ன்னு சொல்லலை, ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட சேம் மாஸ் மாதிரி தான் இன்டைரக்ட் மீனிங். அப்படிங்கிறப்போ m1 m2ங்கிறதும் என்னதுன்னா m தான். அப்போ இதுக்கு mனா இதுக்கு mனா என்ன ஆயிரும்னா m ஸ்கொயர்னு வரும் மாஸ். ஓகே, ஓகே, இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா the two solid lead spheres of radius r are placed in the direct contact with each other. direct contact with each otherனா இந்த மாதிரி. அப்போ ரெண்டு சென்டரை எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2r அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். the gravitational force of attraction F between them, ரெண்டுக்கு இடையில gravitational force of attraction எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 2r from the center அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், m1 m2 is equal to m square. இப்போ ஃபைனலி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, F is directly proportional to m square by r square. ஓகே, இதில் m ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தெரியலை, கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்துட்டு கேபிட்டல் ஆர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். F is directly proportional to m square capital r square. ஓகே, இப்போ வந்து m ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா அப்படின்னா இப்போது டென்சிட்டி தான் இருக்குது. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இது சாலிட் ஸ்பியர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மாஸ் தானே வேணும். ஸோ மாஸ் நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. இப்போ நான் டென்சிட்டியை ரோன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா மாஸ் எனக்கு வேணும் இல்லையா, இதுக்கு தான் நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா என்ன வரும், மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் வந்து 4/3 பை r cube இன்ட்டு ரோ. ஓகே, அப்போ மாஸ் வந்து என்னவா இருக்குது, மாஸ் இஸ்
directly அதாவது approximately equal to r cube தான். mass is approximately equal to r cube or else இந்த மாதிரி சொல்லலாமா? mass is approximately equal to சொல்ல முடியாது. mass is approximately equal to r cube அப்படிங்கிறப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து ஸ்பேஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே மாஸுக்கு பதிலாக ஆர் கியூப் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். என்ன வரும்னா ஆர் பவர் 6 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆர் பவர் 4. அப்போ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் ஈக்குவல் டுன்னு போடக்கூடாது. எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் 4. எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் 4 தான் சரியான ஆன்சர். ஓகே ஓகே, அவ்வளோதான் அந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு 2 மாஸ்க்கும் தனித்தனி மாஸ் கொடுக்கல. ஸோ எம்னே எடுத்திருக்கோம், எம் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ எடுத்துகிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப 4/3 πr cube இன்டூ ரோ. நம்மளுக்கு இந்த 4 π ரோலாம் தேவையே இல்லை. இப்போ மாஸ் வந்து ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப். ஓகே, ப்ரொபோஷனல்னா நம்ம மாஸஸ் ஈக்குவலன் டு ஆர் கியூப், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஆர் கியூப்னு சொல்கிறோம். ஸோ ஆர் கியூப் அப்படிங்கிறப்போ நான் எம்முக்கு பதிலாக ஆர் கியூப் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ ஆர் பவர் 4 அப்படின்னு வருது. அப்போ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் 4. ஓகே, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆர் ஸ்கொயர்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் வந்து பண்ணாமே என்ன பண்ணிடுவோம்னா ஆர் ஸ்கொயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஸோ இதை பண்ணிட்டு தான் அதை எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a particle of mass m placed at the center of a thin uniform circular ring of mass m and radius r, what is the net gravitational force acting on the particle? அதாவது ரிங்குக்கு நடுவில் ஒரு மாஸ், அதோட ரேடியஸ் ஆர் உள்ள ஒரு மாஸ் நம்ம வைக்கிறப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கேன்சல் அவுட் ஈச் அதர். அதனால இது 0 அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்னா 0. இன் கேஸ் ஆஃப் ரிங் வந்துட்டு நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு in Boy's experiment a very thin quartz fiber is preferred over a metallic wire suspended the torsion bar. Yes, இது correct. The restoring couple per unit twist of the suspension wire is inversely proportional to the 4th power of its radius. நமக்கு தேவையானது couple per restoring couple C is equal to pi eta r power 4 by 2l. அப்போ C is directly proportional to r power 4, 4th power of its radius. கரெக்ட் தான். அப்போ நம்மளுக்கு both assertion and reason are true. Reason is correct explanation of assertion. Okay, next நீங்க வந்து பாத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் பாயிண்டோட அப்படி கனெக்ட் பண்ணி தான் செகண்ட் அந்த assertion ரீசன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபைபருக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்றோம், மெட்டாலிக் வயருக்கு பதிலா நம்ம வந்து குவார்ட்ஸ் வயர் யூஸ் பண்ணுறோம். டியூ டு எதனால அப்படின்னா அந்த டார்ஷன் எதனாலனா இதுதான் ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். அந்த குவார்ட்ஸுக்கு வந்துட்டு குவார்ட்ஸுக்கு நல்லா இருக்கும் இன் கம்பேர்ட் டு மெட்டாலிக் ஃபைபர் வயர். ஓகே ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன, the gravitation field intensity at any point inside a uniform hollow spherical cell. hollow அப்படிங்கிறப்போ hollow வந்து 0 தான். ஓகே, முன்னாடி கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி the gravitation potential at any point inside the same hollow spherical. உள்ள hollow அப்படின்னாலே உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அங்க E0 அப்படிங்கிறப்போ அங்க Vக்கு வேலை இல்லை அப்படின்றனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா Vயோட வேல்யூவும் 0. அப்ப ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்த்து தான் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஏன்னா தப்பாக டக்குன்னு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து இந்த பார்க்குறப்ப இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிடுவோம். அதனால கவனமாக எழுதுறோம். அசோசியேஷன் வந்து if a particle is dropped into a frictionless tunnel bored completely through a center of the earth, it will perform simple harmonic motion சொல்றாங்க. The gravitational force acting on a particle inside a uniform solid mass distribution is directly proportional to its distance from the center அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ வந்து நம்மளுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் f is equal to minus kx அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். f is equal to minus kx restoring force அப்படின்ட்டு. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னா f is equal to minus gm by r into x minus gm by r into x. xங்கிற அது ஸ்மால் ஆருக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேங்க. இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, if the particle is dropped into the frictionless tunnel. ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னாலே அங்கே என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்துடும் ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படிங்கிறப்போ. ஓகே, ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் அங்கே ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாதிரி ஆக்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு அதோட மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணும். பட் ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படிங்கிறப்போ அங்கே எஸ்ஹெச்எம் ஆனது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்துடும். ஓகே, அப்போ the gravitational force acting on the particle inside a uniform solid mass distribution is directly proportional to its distance from the center. அப்போ gravitational force வந்து is proportional to r தான். ஓகே, ஸோ இது கரெக்ட். என்ன சொல்லலாம், f is directly proportional to 1 by r அப்படின்னு போகலாம். proportional to directly proportional to 1 by r but directly proportional to x. ஓகே, அங்கே எக்ஸுங்கிறது தான் டிஸ்டன்ஸு. ஸோ 1 by r கேட்டிருக்காங்களா எக்ஸ் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, if the particle dropped into frictionless tunnel அப்படிங்கிறப்போ அது எஸ்ஹெச்எம் எக்ஸர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம்னா அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். If a particle is dropped into a frictionless tunnel bored completely through the center of the earth, it will perform simple harmonic motion. ஃப்ரிக்ஷன்லெஸ்னாலே அங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அங்கே வந்து நடக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட்லி இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்மளுக்கு என்னென்னா ரீசனாக அமையும். ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். the gravitational force acting on the particle, நீங்கள் ட்ராப் பண்ணுற பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, inside a uniform solid mass distribution is directly proportional to its distance from the center. அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும்னா f is equal to minus kx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். f is equal to minus kx. ஓகே, இந்த கேங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட். நம்ம என்ன சொல்லுவோம்னா அங்கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிராவிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். கிராவிட்டி. ஸோ f is directly proportional to, அப்போ இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா எப்படி இருக்கு, f is directly proportional to x. எஸ், f is directly proportional to x தான். அதாவது xங்கிறது distance from the center, proportional to distance from the center. அப்போ both reason and assertion are true. Reason is the correct explanation of assertion. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்ன கொடுத்துருக்காங்க, at what altitude h above the surface of the earth will the acceleration due to gravity falls to exactly g/9. g/9ங்கிற வேல்யூக்கு வரணும் அப்படின்னா அது எந்த வேல்யூவில் ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா what altitude h, at what altitude h அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ g/9 இருக்கு. அப்போது எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிராவிட்டி ஃபார்முலா என்னன்னா gm/r². இதே ஆல்டிடியூடு அப்படின்றப்போ ஆல்டிடியூட் கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். ஆல்டிடியூட் லேட்டிடியூடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிராவிட்டி ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஒன்றும் இல்லை, இதில் இன்னும் ஒரு குவான்டிட்டி வரும், r + ஹெச்ங்கிற ஒரு குவான்டிட்டி வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் டிவைட் பண்ணுறேன். இது ஆல்டிடியூட் ஃபார்முலா, இது வந்து அட் சர்ஃபேஸ் ஃபார்முலா. அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா g'/g கண்டுபிடிக்கிறேன். அப்போது gm/r + h² டிவைடட் பை gm/r². ஓகே, அப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது எப்படி மாறும், r + h² இன்ட்டு r² gm கேன்சல் ஆச்சு அப்படின்னா r² + h² அப்படி இல்லாட்டி
r by r plus h the whole square இப்படி எழுதலாம். ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க g by 9 ஆகிறப்போ g by 9 இது எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஓகே ஜிங்கிறது சர்ஃபேஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் ஜிங்கிறது சர்ஃபேஸ் வேல்யூ. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜிங்கிறது சர்ஃபேஸ் வேல்யூனா ஜி ப்ரைமாக நம்ம எடுத்துடக்கூடாதுன்னு அர்த்தம் இதை. ஓகே g prime by g is equal to 1 by 9. g prime by g is equal to 1 by 9. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். g prime by g is equal to 1 by 9. இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னா 1 by 9 ஏன்னா இங்கே 1 by 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா இந்த 1 by 9 which is equal to இந்த term r by r plus h the whole square. taking square root எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஓகே அப்படிங்கிறப்ப 1 by 3 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இங்கே ரூட் வந்துடும். ஸோ இங்கே 1 by 3 r by r plus h the whole square வராது ஏன்னா ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும் ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறப்போ. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த டினாமினேட்டர் நம்மளுக்கு வேணும் இல்லையா டினாமினேட்டர். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 3 identical mass m are placed at the corner of an equatorial triangle with the side length a. இப்போ ஈக்குவட்டோரியல் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ 3 மாஸ் அந்த வேர்டெக்ஸில் நான் வைக்கிறேன். ஓகே ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் லென்த் ஏ. டோட்டல் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த சிஸ்டத்துடைய டோட்டல் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன தெரியும் Vr is equal to minus g m1 m2 by r. ஓகே இங்கே ஆருங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும் ஏன்னு எடுத்துக்கணும் ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்கிறது ஏ. ஓகே இப்போ வந்து மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த பாயிண்ட்டு அதுக்கு எடுத்த பாயிண்ட். ஓகே அப்போ பொட்டன்ஷியல் டியூ டு m1 m2 எவ்வளவு அப்படி. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிறதுனா ஐடென்டிக்கல் மாஸ் m1 m2 m3 is equal to வெறும் mன்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு கண்டிஷன் மறந்துடக்கூடாது. அப்போது இதை நான் அப்ளை பண்ணுறப்போ g m1 m2 by ஏன்னு வரும். நான் m1 m2க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் mன்னு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ g m by a. அப்படி இல்லாட்டி என்ன சொல்லணும் g m ஸ்கொயர் by a. ஓகே g m ஸ்கொயர் by a இது வந்து m1 m2க்கு வந்துருச்சு. அதே மாதிரி சிமிலர்லி v of r m2 m3க்கு எடுத்தீங்கன்னா m2 m3க்கு எடுத்தீங்கன்னா மைனஸ் g m2 m3 by a அப்படின்னு எழுதணும் ஃபார்முலாவை. இங்கேயும் என்ன ஆயிரும் அப்படின்னா m by aன்னு வரும். அப்போ மைனஸ் g m ஸ்கொயர் by a. அதே மாதிரி சிமிலர்லி என்ன ஆகும் m3 m1க்கு v of r எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் g m ஸ்கொயர் by a. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் டோட்டல் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ v டோட்டல் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் g m ஸ்கொயர் by a மைனஸ் g m ஸ்கொயர் by a மைனஸ் g m ஸ்கொயர் by a. இப்போ இதை 3 வாட்டி வரும். 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் 3g m ஸ்கொயர் by a மைனஸ் 3g m ஸ்கொயர் by a. இதான் நம்மளுக்கு ஆன்சர். இங்கே இருக்கா இங்கே இருக்கு மைனஸ் 3g m ஸ்கொயர் by a. ஸோ இதான் ஆன்சர். ஓகே ஓகே ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா what is the gravitation field intensity கேட்டிருக்காங்க E. okay along the axis of the uniform ring of mass m and radius r at a distance x is equal to r. x is equal to r formula x இன்வால்வ் ஆகிற ஃபார்முலா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா gmx by r plus x square whole power 3/2. இது ஒரு ஃபார்முலா. ஓகே புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக
அங்கே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஆர்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எக்ஸ் இன்வால்வ் ஆகிற ஃபார்முலா எடுத்து ஆர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் கண்டிஷன், வேறு ஒன்றுமே இல்லை. GMR by ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன ஆயிரும், எக்ஸுக்கு பதிலாக இங்கேயும் போட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அப்போ GMR by இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2R ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஓகே, அப்போ GMR by 2 பவர் 3/2. ஏன்னா 2 பவர் 3/2ங்கிறது காமன் ரெண்டுக்குமே. இப்படி எழுதிக்கிறேன் ஆர் பவர் 3/2 பிரித்து எழுதுனேன் அப்படின்னா அந்த 2 கேன்சல் ஆயிரும், அதுக்கு தான் எழுதியிருக்கேன். அப்போ GMR by 2 பவர் 3/2 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2√2 எழுதலாமா? ஏன்னா 2க்கு பவர் 1 இருக்கும், √2 அப்படின்னா 1/2. அப்போ அந்த பவரை கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 பவர் 3/2 வந்துடும். அப்போ நான் 2√2ன்னு எழுதலாம். 2√2 இங்கே என்ன இருக்குன்னா r3. இப்போ ஒரு ஆறு கேன்சல் ஆகிடுச்சுன்னா GM by 2√2 r ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இங்கே இருக்கா? GM by 2√2 r ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். எக்ஸ் இருக்க ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணி எக்ஸுக்கு பதிலாக ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ the next problem என்னன்னா, if the mass of the density rho of a planet increases by 3% while its radius r shrinks by 1%, the acceleration due to gravity g at its surface will change by approximately எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரொம்பலாம் யோசிக்க வேணாம், நம்மளுக்கு ஹிண்ட் இதில் தான் இருக்குது. கிராவிட்டி ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். G is equal to GM by R square. GM by R square. இப்போது நம்மளுக்கு டென்சிட்டிங்கிற கான்செப்ட் மாஸ் பை வால்யூம். இப்போது நம்மளுக்கு இங்கே வந்து மாஸ் தான் இருக்குது. ஸோ மாஸ் வச்சுக்கோங்கிட்டு, அப்போது டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் வருமா? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு வரும். ஸோ நான் இங்கே டென்சிட்டி என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மாஸ் டென்சிட்டி வந்து ரோ இன்ட்டு வால்யூம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், 4/3 பை ஆர் கியூப். ஓகே, 4/3 பை ஆர் கியூப். ஸோ ஸ்பியருங்கிற கான்செப்ட் படி அப்படிங்கிறப்போ நான் வந்து இந்த 4/3 எல்லாம் விட்டுறேன், ஆர் கியூப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆர் கியூப் தான் எனக்கு வேணும். ஓகே, ஏன் ஆர் கியூப் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வால்யூம் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஏன்னா இந்த 4/3 அதே மாதிரி பைங்கிறதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? ஆர் கியூபுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப வால்யூம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஆர் கியூப். ஓகே, நான் அதனால் ஆர் கியூப் எடுத்திருக்கேன். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஆர் கியூப். அப்போ ஜியோட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரோ, கிராவிட்டியை விட்டுருங்க, கிராவிட்டியை விட்டுட்டு ரோ ஆர் கியூப் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோ ஆர் மட்டும்தான் வரும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்க, 1% 2% கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டும் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதணும்னா, இப்போ ஜி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளஸ் பண்ணி எழுதணும். எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த மாஸ் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த பிளானட் வந்துட்டு, அதாவது if the density of the planet increases by 3%, increases அப்படின்னா ப்ளஸ்ன்னு போடும், increases by 3%, டென்சிட்டிக்கு நேராக 3% போட்டேன். while it radius r shrinksனா என்ன, குறையிறதுன்னு அர்த்தம். அப்போது -1%. அப்போ எவ்வளோ வரும்? 3% - 1%, 2%. அதுவும் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பாருங்கள், அதுதான் அடுத்த கான்செப்ட். ப்ளஸ்ஸா மைனஸாக பார்த்தோன்னா +2% அப்படின்னா increases by 2%. இதான் ஃபார்முலா. ஓகே, திருப்பி பார்த்தீங்கன்னா புரியும், ஒரு வாட்டி பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கொஷின் என்ன அப்படின்னா, a particle of mass m is released from the rest at an infinite distance
away from the fixed dense solid sphere of mass m and radius r, its shrinking speed when it hits the surface of the sphere அப்படின்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கேட்டுருக்காங்க. இதுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எனர்ஜி எங்கேருந்து வருது? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி அட் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன்னா ஜீரோலேருந்து தான் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா அங்கே ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போது கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? half mv². பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே கிராவிட்டியை தான் சொல்லணும், இங்கே எம்ஜிஹெச் சொல்லிடக்கூடாது. ஓகே, மைனஸ் ஜிஎம்எம் கேபிட்டல் எம் பை ஆர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். 1/2 mv², இங்கே மைனஸ் வரும். இப்போ மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர். ஏன்னா இங்கிட்ட இருக்கிறத இங்கிட்டு கொண்டு வரேன்னா இப்போ இந்த கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வேறு எதாவது கேன்சல் ஆகுமா பார்த்தீங்கன்னா எம்எம் கேன்சல் ஆகும், வேறு ஆகாது. ஓகே, இப்போ நான் இதுலேருந்து v² நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன். இல்லை நான் இப்படியே கூட வச்சுக்கிறேன். இப்போ 1/2 இருக்குது, v² இருக்குது, ஜிஎம் பை ஆர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் v² மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்படின்னா 2gm பை ஆர். அதே மாதிரி மீ மட்டும் வச்சுக்கிட்டேன்னா √2gm பை ஆர். இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி இதில் ஆன்சர் வந்து இல்லாமல் இருக்குது. √2gm பை ஆர். √2gm பை ஆர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வெலாசிட்டி கொண்டு வந்துட்டோமா? ஓகே, அதோட ஸ்ட்ரிங்கிங் ஸ்பீட் when it hits the surface of the sphere அப்படிங்கிறப்போ v வந்து √2gm by r. ஓகே, ஓகே கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து a straight friction free tunnel is bored through the center of the earth, the radius r. The particle dropped into the tunnel executes simple harmonic motion. The time period t of the oscillation depends on the surface gravity g. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? F is equal to minus kx இல்லாட்டி kRன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? F is equal to gmm by r cube. gmm by r cube. ஓகே, gmm by r cube. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா F is equal to gmm by r cube into r. இந்த வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கா? கே இருக்க இடத்துல என்ன இருக்குது? இந்த gmm by r cube இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ ஆரும் போட்டுக்கலாம் எக்ஸும் போட்டுக்கலாம். ஆர் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இதுக்காக இந்த ஃபார்முலாவை நான் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு கிராவிட்டி ஃபார்முலா தெரியும். கிராவிட்டி ஃபார்முலா g is equal to gm by r². இதிலிருந்து நான் gm-ஐ வச்சுக்கிட்டு gr²ன்னு எழுதிக்கிறேன். gr², ஏன்னா gm மட்டும் வச்சுக்கிட்டு இதை எங்கிட்ட கொண்டு போயிட்டேன். அப்போ இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம எழுதணும் இல்லையா அந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவெலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F is equal to gm இருக்க இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். gr² m by r³ into r. அப்போது இது கேன்சல் ஆச்சுன்னா F is equal to minus gm by r into r. ஓகே, இப்போ பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட F is equal to minus kx இருக்கா? இந்த k இருக்க இடத்துல தான் இந்த வேல்யூ gm by r இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மைனஸ் kx. k இருக்க இடத்துல இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் ஏன் எப்படி எழுதுனா 2π into root of.
ஸோ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ 2π இன்ட்டு ரூட் ஆஃப் m/k இருக்கு இல்லையா, இதான் நம்மளுக்கு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே நான் எழுதியிருக்கேன். ஏன்னா கேக்கு நேராக வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, gm/r இருக்கா, அதை நான் கேக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு இங்கே என்ன வந்துடும், mr/gm வரும். mm கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா r/g. அப்போ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் t is equal to 2π into root of r/g. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே ஆன்சர் இருக்குது. ஸோ இதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய நீங்கள் இதை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். f is equal to -gm by கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் நான் எழுதியிருக்கேன் gm/m/r³ இன்டூ ஆர். ஓகே, இன்டூ ஆர் எழுதியிருக்கேன். ஓகே, எழுதினல நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிராவிட்டி ஃபார்முலாவில் gm மட்டும் வச்சுக்கிட்டு இது g இன்டூ r² நான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இந்த gmல கொண்டு போய் சப்ஸ்டியூட் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு எனக்கு கேன்சல் ஆகிற டேர்ம்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத நான் அப்படியே வச்சிருக்கேன். அப்போ f is equal to -gm/r இன்டூ ஆர் அப்படின்னு இருக்கு. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, f is equal to -kx கம்பேர் பண்ணுறேன். கேக்கு நேராக எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ, gm/r இருக்கா, ஸோ gm/r இருக்குது அப்படின்னா அந்த k வேல்யூவை எடுத்துக்கிட்டு எனக்கு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலா 2π into root of m/k அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கா. ஸோ அதில் கேக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிட்டு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்துட்டு t is equal to 2π into root of r/g அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஒரு ரீசன் அசர்ஷன் ரிலேட்டட் கொஷின் தான். என்ன கேட்டிருக்கு, பாய்ஸ் மெத்தட். பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரேஞ்ச் த பேர்ஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்பியர்ஸ் அட் 2 different vertical heights instead of keeping them in the same height. ஆமாம், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்கும். ஓகே, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the vertical separation effectively minimizes the cross attraction between the large spheres on one side and the small spheres on the other side அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் எதுக்காக அப்படின்னா, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் இங்கே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் எதுக்கு அப்படின்னா, கிராவிடேஷன் இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் f is equal to நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், gm1gmm/r² அப்படின்னு தானே இருக்குது. ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, இப்போது f is directly proportional to 1/d² அல்லது r². dன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி r² எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் அவர் அப்பேரட்டஸை வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அன்வான்ட் இன்டர்ஃபரன்ஸ் எதுவும் இருந்து அந்த அப்பேரட்டஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the vertical separation effectively minimizes the cross attraction between the large sphere on one side and small sphere on the opposite side. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் தொங்க விடுறனால அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, அது நிறையா வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மினிமைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அப்போ both assertion reason are true and reason is a correct explanation. பார்த்தாலே தெரியுது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஃபார்முலா அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் தான் அங்கே வந்து அப்பேரட்டஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இன்டர்ஃபரன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக. சிம்பிளாக சொல்லணும்னா அதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, what geometric modifications did CV Boyce introduce to string Cavendish massive apparatus? massiveனா பெரிய apparatus down to ஒரு desktop apparatus மாதிரி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he arranged the pairs of small and large spheres at different vertical levels. ஓகே, டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் லெவல்ஸில் இருக்கிறனால அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஈஸியான அப்பேரட்டஸாக அதை வந்து மாற்ற முடிஞ்சிச்சு. ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், the restoring couple per unit twist C of the quartz fiber of length L and radius are used in the Boyce apparatus depends on the dimension. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். restoring couple per unit twist C is equal to pi eta r/4/2L. இதில் இது எல்லாம் கான்ஸ்டன்ட்டு. அப்போ C is directly proportional to r/4
r power 4 by l 4 l r power 4 by l. அப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின். மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்துங்க, அப்பர் அண்ட் லோயர் ஸ்பியர்ஸ் பிளேஸ்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இட் சர்வ்ஸ் அஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டிஃப்ளெக்டிங் ஃபீல்டு. பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டிஃப்ளெக்டிங் ஃபீல்டு. குவார்ட்ஸ் சஸ்பென்ஷன் ஃபைபர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், மினிமைசஸ் ரீஸ்டோரிங் டார்க், மேக்ஸிமைசிங் த சென்சிட்டிவிட்டியை கூட்டுறதுக்காக. அதே மாதிரி லார்ஜ் லெட் சிலிண்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெடியூசஸ் கிராஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த கப்ளிங் அப்போசிங் ஸ்பியர். ஓகே. நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் மிரர் பாயிண்டர் எதுக்கு அப்படின்னா, மெஷர்ஸ் டைனி ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் ஆப்டிக்கலி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரிக்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ வந்து ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி இருக்கும், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், இது கால்குலேட்டட். இது அப்படியே இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே, நீங்கள் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆர் ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் ஆர்னு கொடுத்தா கிராவிடேஷன் ஃபீல்டு இப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி லெஸ் தென் ஆர் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபீல்டு 0, அதே மாதிரி பொட்டன்ஷியல் வந்து -gm/r. அப்போ சென்டர் என்ன ஆகும் அப்படிங்கிறதே படிச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஆரோட கண்டிஷனை வச்சு இ எப்படி இருக்கும், பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து படித்து வச்சுக்கணும். இது ஒரு சார்ட்டு. நீங்கள் வந்து டெரிவேஷன் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக அந்த சார்ட்டை மனப்பாடமாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே. டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கண்டிஷனை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி வரும். அதனால் அந்த சார்ட் ரெண்டையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் வந்து லிசன் பண்ணதுக்கு. தேங்க்யூ.